ஹாய் வணக்கம். நான் உங்கள் சென்னையிலேருந்து லிசிதா பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு. பிக் பாஸ் இருக்க டைமில் நான் பேசியிருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அல்லாத கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன், சரியாக சவுண்டு வராமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ எல்லாம் இப்போ தான் க்யூர் ஆகிட்டே வருது. என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. வேறு தேர்தலோட டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 23, மே 4 வந்து ரிசல்ட்டு. ஸோ தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்கிற பவர் வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. ஆக்சுவலாக அம்மா இல்லை, அம்மா இருந்திருந்தால் வேறு ஆப்ஷனே கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அம்மாவுக்கு தான் போடுவாங்க. இப்போ அம்மா இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு புதிய மாற்றம் வேணும். நிறைய தவறுகள்லாம் நடக்குது இல்லையா? டிஎம்கே வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார் ஸ்டாலின் சார். ஆனாலும் நிறைய தவறுகள் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாக அவரோட பேரை வச்சோ நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ் கட்டாயமாக நமக்கு வேணும். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய தவறுகள் நடக்குது. ஒரு பொண்ணுங்க தனியாக வெளியே போகிறதுக்கே, பொண்ணுங்கன்றதை விட பெண் குழந்தைகள் வந்து வெளியே நம்ம தனியாக விளையாடுறதுக்கு அனுப்பக்கூட பயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நமக்கு ஒரு மாற்று கட்டாயம் தேவை. நம்ம எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் 2 இது மட்டும்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கலான்னு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் விஜய்க்கு போடுற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு மாற்றம் வேணும்னா எல்லாருமே பண்ணணும், ஓட்டு போடணும், நம்மளோட உரிமை அது. ஸோ அதனால் யாருமே ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. பாருங்கள், நமக்கு ஏதாவது இந்த வர எலெக்ஷனில் நமக்கு கட்டாயமாக மாற்றம் வேணும். நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் இல்லையா? ஸோ எல்லாருமே நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. இலவசம், காசு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நம்ம யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் நமக்கு சாப்பாடு. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதில் டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிவிக்கே வந்தாலும் சரி, எந்த கட்சி வந்தாலும் நம்ம வேலை செஞ்சு நம்ம தான் சாப்பிட முடியும். நமக்கு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. இவங்க கொடுக்குற 1000 ரூபாயோ 2500 ரூபாயோ 2000 ரூபாயோலாம் நமக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்த முடியாது. அதுக்கு தேவையான அடிப்படைகள் படிப்பு, வேலைவாய்ப்பு, இருக்கை இடம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு அவங்க செஞ்சு கொடுத்துக்கிறாங்கன்னா சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற காசெல்லாம் நம்மளோட வரி பணத்துலேருந்து தான் எல்லாமே போகுது. எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்தில் யாரும் தற்கொலைகள்லாம் கிடையாது. படிக்காதவங்க கூட ஜென்ரல் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நமக்கு இனி வர இந்த எலெக்ஷனில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து நமக்கான வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துறதுக்கு, நமக்கு குழந்தைகள் வெளியே அனுப்பினாலும் சரி, நம்ம வெளியே போனாலும் சரி, நிறைய இடத்துல வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அராஜகம்லாம் நடக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா, இல்லை அவங்க பேர் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா தெரிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ நாள் இல்லாத இப்போ 5000 ரூபாய் கொடுக்குறாரு. என்ன விஷயம் தெரியல. எல்லாருமே வந்து கொள்ளடிக்க தான் பார்க்குறாங்க. அது எதுக்கு? நம்ம பணத்தை எடுத்து நமக்கே கொடுக்குறது தேவையே இல்லையே. அதனால் யோசித்து, தயவு செய்து யோசித்து, அதுவும் பெண்கள் வந்து 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, 2500 ரூபா வரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் 2500 ரூபாயில் நம்மளால் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்து நல்ல இதாக நடக்கட்டும் நமக்கு. நான் வந்து டிவிக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது மாதிரி பெண்கள் வந்து யோசிங்க. நம்ம குழந்தைகள், பெண் குழந்தைகளெல்லாம் வெளியே தைரியமாக நம்ம கூட்டிகிட்டு வெளியே போகணும், அவங்கள விளையாட விடணுமெல்லாம் பார்த்தோன்னா கட்டாயம். எல்லா இதுலேயுமே எல்லா ரஜகமும் நடக்குது. ஆனால் இந்த ஆட்சியில் ஜாஸ்தி
அதை வச்சு போலீஸ்கிட்ட போகக்கூட முடியல. ஒரு போன 10ஆம் தேதி கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசில் ஒரு பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்கான். அவன் ஆல்ரெடி 65 வயசில் ஒரு மூதாட்டியை வந்து கற்பழித்து கேஸில் போய் அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி விஷயத்தில் கேஸில் போனவனு எப்படி ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க? அது சரியில்லையே. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து உடனடியாக தீர்ப்பு கிடைக்கணும்னா விஜய் சார் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அது மெயின் நமக்கு இல்லையா? நம்ம பெண்களாக இருந்து நம்ம வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம இனி வர காலகட்டத்தில் நல்ல தலைவர் தான் வந்தால் தான் நமக்கு லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம நாட்டில் நம்ம லைஃப்ன்றதை விட நம்ம நாட்டில் நல்ல விஷயம் நடக்கும். நம்ம நாடு நல்லா இருந்தாலே ஒரு குடும்பமும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நல்லா தலைவர் தேடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். ஸோ அதுலேயும் நிறைய பிரச்சனைகள், கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல், இந்த மாதிரிலாம் வந்து தட்டுப்பாடுகள் இனி இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் கட்டாயமாக வரும் போல இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த போர் முடிகிற மாதிரியே தெரியல. ஸோ எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். யாருக்கும் இந்த பிரச்சனை கூட. ஏன்னா நம்மளோட சகோதர சகோதரிகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, எங்களோட ரிலேஷன்ஸில் இருக்காங்க, எல்லாரோட வீட்லேயும் தெரிஞ்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிப்போம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருக்கும். வணக்கம்.